அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதிர்ப்பு குரலானது கிளம்பிருச்சு. திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, கே.பி. முனுசாமி இப்படி ஆட்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு இடத்திலயும் ஆய்வுக் கூட்டம் நடத்தும்போது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, நாங்க வந்து கட்சியில வந்து விமர்சனம் பண்ண தயாரா இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி தான் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பேசுறாரு. தங்கமணி மேடையில பேசும்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இணைந்து நம்ம செயல்படணும். அப்படி செயல்படல அப்படின்னா மீண்டும் நம்ம வந்து எதிர்க்கட்சியா தான் நம்ம வருவோம் அப்படிங்கிறதையும் அவருடைய மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. கே.பி. முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது அதிமுகவுக்கு இது வாழ்வா சால்வா வந்து போராட்டம். இதுல வந்து நம்ம வெற்றி பெறல அப்படின்னா சின்ன கட்சிகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும், ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கிறாரு. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மோகன் வணக்கம். நேர்மின் குழு நேயர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் வணக்கம். கே.பி. முனுசாமி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். எல்லாருமே வந்து ஒற்றுமையா இணைந்து வேலை செய்யணும். இல்லைன்னா வந்து சின்ன கட்சிகள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இது எதை காட்டுது? கே.பி. முனுசாமி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இன்னொரு முகம். ஒரு முகம் டி. ஜெயக்குமார் அப்படின்னா, மறுமுகம் கே.பி. முனுசாமி அவர்கள். அப்படித்தான் வந்து அதிமுகவுக்குள்ள பார்க்கப்படுகிறது. அந்த கே.பி. முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமை. அவரை வச்சுதான் நம்ம வந்து கட்சி வந்து அடுத்த 2026 ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு பல இடங்கள்ல பேசி வந்து கொண்டிருந்தார். செய்தியாளர்களை பார்த்தாலே சொல்லுவாரு, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில நாங்க 2026 ஆட்சி அமைச்சிரும். இன்னைக்கு அவர் வாயிலிருந்து என்ன வருது? 2026 தான் நமக்கு வாழ்வா சாவா போராட்டம். அதுக்கு என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் நம்பி நம்ம பயணம் செய்ய முடியாது. அப்படி பயணம் செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திச்சிருவோம். அந்த சரிவுல இருந்து நம்ம மீளங்குள்ளாட்டி சின்ன சின்ன கட்சிகள் கூட நம்மளை மீறி போயிருவாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன காரணம்டா, நான் இந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு 10.5% இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு. அது வடக்கு மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுல வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது, மக்கள் நலம் பெற்றாங்க அப்படின்றதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னா அது பெரிய டாபிக், நிறைய பேச வேண்டியிருக்கும். அதை மையமா வச்சு கே.பி. முனுசாமி அவர்கள் இந்த பகுதியில போற நம்ம வெற்றி பெற்றுவோம், தென் மாவட்டத்துல வெற்றி பெற்றுவோம், கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்றுவோம்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்துல மிதந்து கொண்டிருந்தார் கே.பி. முனுசாமி அவர்கள். கள நிலவரப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு 2026 வாக்கு கேட்டு நம்ம சென்றோமே ஆனால் நம்மளே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்றத அவர் உணர்ந்துட்டார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி இடத்துல நேரடியாக சொல்ல முடியாத கருத்துக்களை கூட இது போன்ற பொதுவெளியில கள ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கதான் அவர் பேசியிருக்கிறாரு கே.பி. முனுசாமி அவர்கள். இது போல 2026 நமக்கு வாழ்வா சாவா போராட்டம்னு சொல்லிட்டு தொண்டர்கள் இடத்துல அந்த மீண்டும் அந்த விதையை விதைக்கிறார். ஏற்கனவே தொண்டர்கள் ஒரு கட்சி ஒன்றுமைப்பட வேண்டும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. மூத்த நிர்வாகிகள் கூட அந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. 1-2 எடப்பாடி பழனிசாமி ஆதரவா இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி, டி. ஜெயக்குமார் போன்றவங்க, ஆர்.பி. உதயகுமார் போன்றவங்க தான் கட்சி ஒன்றிணைய கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நபராக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி அவர்களும் கட்சி ஒன்றிணைய வேண்டும், வாழ்வாசாவா போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசி இருப்பதை இந்த இடத்துல நம்ம வரவேற்கதான் செய்யணும். அவருக்கு இப்ப புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த புத்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டும். இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. கட்சியில வந்து நாங்க விமர்சனம் பண்ண தயாராக இருக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க. அவங்களாம் வந்து நமக்கு வந்து கூட்டணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறத எங்களை வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு ஒவ்வொரு இடங்கள்லயும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நம்ம ஊருக்காரரு தான், மூத்த உறுப்பினர், கட்சியினுடைய மூத்த உறுப்பினர். அவர் சொல்லியிருப்பது 100% உண்மை. நம்ம என்ன சொல்றோம், ஒரு அரசியல் அப்படின்னா விமர்சனம் என்பது முன்வைக்கப்பட வேண்டும். ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யார் தவறு பண்ணாலும் அதை சுட்டி காண்பிக்கணும், அதை விமர்சனம் பண்ணணும். அதுதான் மக்கள் பணிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சான்றாக இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, சின்ன சின்ன கட்சியை கூட நீங்க விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. எங்களுக்கு மன குமுறலா இருக்கு. இவ்வளவு பெரிய 30 ஆண்டுகளமாக ஆட்சி கட்டில இருந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்களோட வாழ்வோடு ஒன்றிய அதிமுக என்கின்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்க யார் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்ற தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுவே கூடுதலாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதுல பேசி இருக்கிறார். 50 கோடி 100 கோடி பேரங்கள். ஆமா ஆமா 50 கோடி 100 கோடி பேரங்கள் அதையும் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி யாரு கூட்டணிக்கு வரமாட்டாங்க, போய் கேட்டோம் அப்படின்னா 50 கோடி 100 கோடி காசு கேட்கிறாங்க. இவரை வச்சு எப்படிதான் 2026 நம்ம ஜெயிக்க போறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனக்குமுறலை திருச்சி கள ஆய்வு கூட்டத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல தான் இருந்தாரு. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருந்தாங்க. ஆனா அவருக்குமே மனக்குமுறல் என்ன சொல்லுது, திருச்சிக்கு தெற்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப தமிழ்நாடு பூரா வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரே வழி, கட்சி வெற்றி பெறணும், மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இணைப்பு ஒன்றே வழி என்பதை அவரும் புரிந்து கொண்டு இந்த கருத்தை சொல்லி இருப்பதாக தான் நம்ம பார்க்கலாம்.
திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனதுலயும் கூடுதலா என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாருமே வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியே வந்தாலுமே என்ன பண்றாங்கன்னா, 20 சீட்டு கேட்கறாங்க. 50 கோடி, 100 கோடி சொல்லி கேட்கறாங்க அப்படிங்கிறதையே வந்து சொல்லியிருக்காரு. அதுல நம்ம மைய கருத்தா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயார் இல்ல அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. கண்டிப்பா அதத்தான் உடைச்சிட்டாரு அவரு. அவர் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்கிறாம, கூட்டணி கட்சிகள் யாராவது வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இலவு காத்த கிளி போல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்க. எங்களை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாருங்க. எங்க மனசே கேட்க மாட்டேதுங்க. அரசியல் விமர்சனம் பண்ணாம எப்படிங்க அரசியல் பண்றது? மீறி சரி உங்களுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னீங்க. அமைக்கல. தற்போதாவது அமைப்பீங்களான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதுக்குத்தான் உங்களை விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்றேன். மீறி நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களை கட்சியில இருந்தே நீக்கிருவேன் அப்படின்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறாருங்கன்னு சொல்லிட்டு பொது வெளியில அவர் சொல்றாரு. தன்னுடைய நிலைப்பாட்ட தாங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கோம் அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. 2026 களத்துக்கு அதிமுக போகணும்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மட்டும் பத்தாது, போதாது. பிரிந்திருக்கக்கூடிய தலைவர் ஒன்று சேரணும்ன்றத சொல்லாம நேரடியாக சொல்லாம தொண்டர்கள் இடத்துல நான் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற நிலைப்பாட்ட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்கிறார். அதுவும் வரவேற்கத்தக்கதுதான். இப்ப தங்கமணியும் அதே மேடையில தான் பேசுறாரு. கருத்து வேறுபாடுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மலாம் வந்து ஒற்றுமையா வேலை செய்யணும். அப்படி ஒற்றுமையா நம்ம வேலை செய்யல அப்படின்னா, நம்ம வந்து எதிர்க்கட்சியா தான் இருக்கிறோம். அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சரை ஆக்குறதுக்கு எந்த நிர்வாகிகளும் வந்து தயாராக இல்ல அப்படிங்கிறத அவரு பேசின அந்த மீட்டிங்லயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்காது. ஆமா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சேலம் இல்லத்துல 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து சந்திச்சாங்க. கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அதை மறுப்பு தெரிவிச்சாங்க. அதற்கு பின்பு சென்னை இல்லத்துல வந்து இதே இந்த 6 முன்னாள் அமைச்சர்களுடன் இன்னும் மேலும் பலர் ஒரு 15 பேர் 20 பேர் கிட்ட போய் சந்திச்சாங்க. கட்சி ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன பொழுதும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அதற்கு பின்பு அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில ஈசிஆர் ரோட்ல ஒரு விடுதியில வந்து ஒருங்கிணைப்பை பத்தி பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய உறவினர் ஒருத்தர் வந்து அதுல கலந்து கொண்டாரு. அந்த செய்தியும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல தெரிவிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுதும் அதையும் மறுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர் வைத்துக் கொண்டு எங்க இவரு தாங்க இருந்தாரு, இணைப்பை பத்தி பேசினாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட திரும்பினாரு. அவர் மர்மமான ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அவரை அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட இந்த எஸ்பி வேலுமணிகிட்ட கேளுங்களேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லல. அப்படியே சும்மா இவர் மட்டும் மேம்போக்கா பேசிட்டு போயிட்டாரு. எஸ்பி வேலுமணி அப்படியே புன்முறுவலோட அப்படியே இருந்துட்டாரு. ஆமா. அப்படி ஒரு மர்மமான சிரிப்பு சிரித்தார். அந்த மர்மமான சிரிப்புக்கு கட்சி ஒருங்கிணைப்பு வேண்டும் என்பதை அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருந்தார். இப்ப எதுக்கு இதை சொல்றோம்னா, இப்ப பாருங்க கே.பி. முனுசாமி அவர்கள் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு நீ கட்சி ஒருங்கிணைய வேண்டும், நமக்கு இது வாழ்வாசாவா போராட்டம்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டாரு. இங்கிட்டு தென் மாவட்டத்துல ஒரு முக்கியமான முகமா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாரு, கூட்டணிக்கெல்லாம் கூட்டமாக 500 கோடி 50 கோடி 100 கோடி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பகிரங்கமா சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வேல்யூவே இல்ல அப்படின்றத சொல்லி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வழிவிட்டாரு. கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டைன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஈரோடு கிழக்கிலேயே உங்களுடைய முகத்திரையானது கிழிக்கப்பட்டு விட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல 3வது இடத்திற்கு போய் கொங்கு மண்டலத்தை வாஸ் அவுட் பண்ணதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைதான் மிக முக்கியமான காரணம். இல்லன்னா கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாம்லங்க, பொள்ளாச்சியில ஜெயிச்சிருக்கலாம்ல. எல்லாருமே கொங்கு மண்டலம் என் கோட்டை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போய் அங்க போய் ஈரோடு கிழக்கில் நின்றதையும் அங்க இருக்கிற மக்கள் அவரையே வந்து வெறுத்ததையும் நம்ம பார்க்கத்தான் செஞ்சோம். இதெல்லாம் பார்த்த தங்கமணி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாம் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கட்சி நலன் தான் நமக்கு முக்கியம். கொங்கு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அதிமுகவினுடைய தீவிர விசுவாசிகள். அந்த விசுவாசிகளே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மறுபக்கம் பாஜக அண்ணாமலை அவர்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலை தொடர்ந்தால் அதிமுக அழிந்துவிடும். ஆகையினால கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும். மேல நான் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிறேன், அவர் தங்கமணி அவர்கள் சொன்னது, நான் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கேன், கீழே நான் பேசுறது யாருக்கு கேட்காம கவனிக்காம இருக்கிறீங்க. இந்த நிலை தொடர்ந்துச்சாக்கு 2026 நம்ம எதிர்கட்சியா தாங்க இருக்கணும்னு சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம்னா கட்சி ஒற்றுமைப்படல, தொண்டர்கள் இடத்துல எழுச்சி இல்ல, கடமைக்கு வந்துட்டு கடமைக்கு போறாங்கன்றத புதுவெளியில அவர் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இவர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஒற்றுமைப்பட வேண்டும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு என்பதை கொங்கு பகுதியிலிருந்து கொங்கு பகுதியுடைய ஒரு முகமா இருக்கக்கூடிய தங்கமணி அவர்கள் சொல்லி இருப்பது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆணி வரவே ஆட்டி பார்த்திருக்குன்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியை நம்ம முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒற்றுமை வலியுறுத்தனையும் அவர் வந்து பேசுறாரு. கீழே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே தனியா கூட்டம் மாதிரி போட்டு அவங்கவுங்க தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தங்கமணி வந்து பேசுறத கீழே இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஏத்துக்கிறதுன்னு தானே அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க எதுக்குங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிதான் நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க.
ஆமா, அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய சுயநலத்தை வந்து பொது வெளியில எடப்பாடி பழனிசாமி சுயநலமா தான் இருக்காரு அப்படின்றத தங்கமணி அவர்கள் வந்து உடைச்சு விட்டாரு. அப்படிதான் சொல்லணும். எங்க கடந்த காலகட்டத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவுல அடி வாங்குச்சு. அதற்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை. தற்பொழுது ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. நமக்கு வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஊரக உள்ளாட்சி தேர்தல். அதுல மிகப்பெரிய அளவுல அதிமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அந்த நிர்வாகிகள் கூட களத்துல பயங்கரமா வேலை பார்ப்பாங்க. அது 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு உந்துதலாக இருக்கும். அப்ப இந்த நிர்வாகிகள் கூட என்ன நினைக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி உடன் இருந்து கொண்டு ரெட்டலை சின்னம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் களத்துல போய் நின்று அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தானே தலைமையா இருக்காரு. அப்ப அந்த ரெட்டலைக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு கேட்டு தெருவுக்குள்ள போகும்போது ஒரு சுயேட்சை கிட்ட வந்து நாங்க வந்து கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு கட்சி ஒற்றுமைப்படுத்துங்க, நாங்க ஜெயிச்சு வர்றோம். முதல்ல எங்களை பாருங்க. கீழ்மட்டக்கூடிய நிர்வாகிகளை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுங்க. உங்களுக்காக 2026 ஆட்சி அமைப்பதற்கு நாங்க களத்துல கள பணியாற்றோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? ஊரக உள்ளாட்சி தேர்தலும் போகட்டும், 2026 நெருங்கும் பொழுது ஒருவேளை நம்ம தலைமைக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா அப்ப ஒருங்கிணைப்பை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முதலமைச்சர் ஆவதற்கு அது போல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி எடுத்தா தொண்டர்கள் ஏத்துக்கிடுவாங்களா? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏத்துக்கிடுவாங்களா? இது தெரியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். அதற்காக நம்ம உழைப்போம்னு சொல்லி சொல்லும் பொழுது கீழே உட்காந்துருக்க யாருமே கவனிக்கல. நீ பாட்டுக்கு ஏதோ பேசப்பா, நாங்க பாட்டு உட்காந்துருக்கோம்னு உட்காந்துருக்காங்க. இல்ல, கட்சியை பொறுத்தளவுல கீழ்மட்ட நிர்வாகிகள் தான் வந்து ரொம்ப முக்கியம். அவங்கதான் வந்து மக்களை சந்திக்கிறது, பூத் ஏஜென்ட்டுக்கு போகிறது, மக்களை வந்து ஓட்டு போடுற அளவுக்கு கொண்டு வந்து அவங்களை ஓட்டு போட வச்சு அவங்கள கொண்டு போய் சேர்க்கிறது எல்லாமே வந்து கீழ்மட்ட நிர்வாகிகள் தான் வந்து செய்யணும். கீழ்மட்ட நிர்வாகிகளே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் வர போறாரு? அதுக்கு தகுந்த மாதிரிதான் இங்க எல்லாருமே வந்து பேசிட்டு வர்றாங்க. திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், KP முனுசாமியா இருக்கட்டும், அவர் தங்கமணியா இருக்கட்டும். அதிமுக வந்து ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்களும் வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சுக்களை பார்த்தாவது திருந்துவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி மகன். நன்றி நன்றி.